இப்போ நம்ம கலக்குவோம். எல்லாம் ரெடியா இருக்கா? பக்கா. கேமரா படுபக்காவா இருக்கு. என் கூடவே பிறந்த அடிச்சுக்க. யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியுமோ, ஆனா வேலையில இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பிராட். கவனத்தை மட்டும் செதற விடக்கூடாது. கம்பெனி சிம்பிளை காட்டுவோமா? நான் போய்ட்டு பை. மும்பை நான் ஸ்டாப் 16 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம். தான் திறந்து விடாங்களாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 8 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான். பைக்கில் 124 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டவுட்டாக இருக்கா, என்ன பெட்ரோல் போகுது அப்படின்ட்டு வருது. அதை வேறு அடிக்க என்னதான் அந்த ஒன்றே இது மாதிரி ரோடு கிடைக்கும் போது பூந்து விளையாடிடணும். ஏன் இவன் ஸ்பீடு ஓட்டுறேன் அப்படின்னா நல்லா எதிர்காலம் வந்துச்சுன்னா தான் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சூடாகும். அதுக்காக தான் நல்ல வேலை நம்மளை பிடிக்கல ஆயிட்டோம். அங்கே பார்த்தீங்களா அவங்க இந்தியாவில் சென்னையிலேருந்து மும்பைக்கு 16 ஹவர்ஸில் போன ஒரே பைக்கர் நான் தான். அதாவது சென்னையிலேருந்து மும்பைக்கு 1400 கிலோமீட்டர் 16 மணி நேரத்தில் என்னோட ஜிக்ஸரில் நான் ரீச் பண்ணி நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து ஃபாஸ்டஸ்ட்டு சோலோ மோட்டார் சைக்கிள் எக்ஸ்பெடிஷன் ஃப்ரம் சென்னை டு மும்பை இந்த ஒரு நேஷ்னல் ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து மும்பைக்கு 16 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 5 தடவை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டேன். 50 லிட்டர் பெட்ரோல் செலவாச்சு. இதை தாண்டி நான் எங்கேயுமே ஒரு நிமிஷம் கூட நான் ரெஸ்ட் எடுக்கலை, தூங்கலை, சாப்பிடலை. அதனால தான் என்னால் இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடிஞ்சு. இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிடுறேன். நான் வந்து மணிக்கு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னு நான் ஸ்பீடிங் பண்ணலை, பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணல. என்கிட்ட இருக்கிறது ஒரு 250 cc. இதில் நான் எப்படி 16 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டி ரெக்கார்ட் பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். நான் போய்ட்டு பை பை. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. சென்னை டு மும்பை நான் ஸ்டாப் 16 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு மும்பை ரைடில் வந்து நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கு. இப்போ வந்து நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டு ஸோ வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து ஸோ டைம் வந்து கரெக்டாக 12:54 ஆகுது. நிமிஷம்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராவா ஆப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மேனுவல் பில்லுண்ணா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு மும்பை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு ஃபஸ்ட் பில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியது தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஹோசூருக்கு ஒரு 292 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு சென்னை டு மும்பை. இருந்து வேலூர் லெஃப்ட் எடுக்கணும். வேலூருக்கு ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம வேலூர் லெஃப்ட் எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஹோசூர் வந்து 291 ஓகே. பக்கமான ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா புச்சாச்சு. ஸோ இனி வந்து நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸ்ட்ராவா ஆப் ரன்னிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கலாமா? இது வரையும் வந்து டைமிங் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 11 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. வந்து நம்ம இன்னும் 3 ஹவர்ஸில் வந்து ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடணும். ஒசூரில் ஸோ விட்ட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சென்னை டு மும்பை ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட்டு டோலு. ஸோ பார்த்தீங்கன்னா 115 வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது டோலு. ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் பிளாஸாவான் பேர். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டோங்க. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ வியூ நல்லா கிளியராக தெரியும்ட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பிரின்னு பிரிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ராவாவில் வந்து பார்த்தீங்கன்னா 47 மினிட்ஸ் 54 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதை வந்து 40 மினிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 மினிட்ஸ் 55 செகண்ட்ஸ் பெட்ரோல் பம்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 120 மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 12 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ஹைவே தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிருக்கோம். காஞ்சிபுரம்லாம் தாண்டி வேலூர் ஹைவே போகும் பார்த்தீங்கன்னா அங்கே. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 1 hour 6 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ 1 hour ரோடு தாங்க சரியில்லை. ஆக்சுவலாக வேலூர் வந்து டப்புன்னு எவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியுமோ தாண்டணும். ஓகே,
நான் வந்து வேலூர் கிட்ட போயிட்டு இந்த செகண்ட் டோல் இருக்கும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட செகண்ட் டோல் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பைக்குக்கு தனியாக ப்ராப்பரான வே ஒழுங்காக இல்லை போல். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரீச் ஆயிடலாம். ரோடு நல்லா இருந்துச்சுன்ற பட்சத்தில். ஸோ நான் அது வரை ஆக்சுவலாக லாரிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டு இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவலையாகவே இருக்குது. இன்னும் 2 ஹவர்ஸில் வந்து நம்ம எப்படியாவது ஹொசூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயிடணும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விண்டு மில்லோட இதுதான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி லாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ரோடு தாங்க தெரியல. வேலூர் போகிற வரைக்குமே ரொம்ப போட்டு நம்மளை வாட்டி எடுக்குது. 1 or 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு தெரியுது. நம்மளோட ரைட்டில் 3rd டோலு கிருஷ்ணகிரி போகிற வழியில் இருக்குங்க. ஸோ டோல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, பள்ளிகொண்டா டோல் பிளாஸா. ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு சரியாகவே இல்லை போல். அண்ணே கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸில் நம்ம கிட்டத்தட்ட முடிக்கணுங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு தெரியல. சரியா? ஓகே, சாரி ஜெக் சார், தெரியாமல் போட்டேன்டா. சரி ஓகேங்க, நான் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ் டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போயிட்டேன்னா நான் நார்மலைஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்க்கலாங்க, குடியாத்தம் கிருஷ்ணகிரி 98. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் அந்த லைஃப் என்ன ஏது எல்லாமே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஐபிஆர் ரைட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th டோலு. ஸோ ஆக்சுவலாக இது டோல் சிச்சோ எந்த ரூட்டு வரத்துனே தெரியலையே. சார் தப்பாக வந்துட்டோங்க, இது வேற டைம் ஆகிடுமோ. ஸோ ஆக்சுவலாக இதுதாங்க 4th டோலுங்க இது வந்து. ஸோ மக்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோங்க இந்த ஒரு ஐபிஆர் ரைடில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 938க்கு 938 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கோம் 938 ருபீஸ்க்கு. ஸோ பில்லு எல்லாமே எடுத்தாச்சு. நானும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ 1080 இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரிப் 2 வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நான் நிலமங்கலம் டவுனுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நம்ம கிளம்பலாங்க. பில்லு எல்லாமே எடுத்தாச்சு, கரெக்டாக ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சுன்னு போயினே இருக்க வேண்டியது தான். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபிஆர் ரைடில் 5th டோலு, அதாவது ஹொசூருக்கு முன்னாடி இருக்க டோலு. பைக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒழுங்காகவே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5th டோல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிட்டோம். ஹொசூருக்கு முன்னாடி இருக்க டோலு 4:30 வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு டைமு. ஸோ 300 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 hours 30 minutesல 300 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பெட்ரோல் பிரேக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சென்னையிலேருந்து வேலூர் வந்தோம்ல, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் பங்க் வந்து 1:1க்கு எடுத்தோம். ஸோ உங்களுக்கே தெரியும் வேலூர் வரும்போது எப்படிலாம் ரோடு இருந்துச்சுன்னு. அதில் தான் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிலே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ பைக்கு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போல். ஸோ ஆக்சுவலாக ஹொசூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பெங்களூர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ரைட்லாம் என்னடா இது காலையில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அட பாவீங்களா, 4:48க்கு எங்கடா போகிறீங்க நீங்களா? இன்னும் 1 கிலோமீட்டருங்க. இந்த 1 கிலோமீட்டர் இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரைடில் வந்து இதுதாங்க வந்து 8th டோலு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock தான் திறந்து விடாங்களாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 8 minutes வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான். ஸோ 8 minutes வெயிட் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க வந்து 8th டோல்னு சொன்னேன்னா ஆக்சுவலாக இதுதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. 4 hours 326 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கே ஓட்டியிருக்கோம். அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இதுவாகிடுச்சு. இல்லைனா 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்போம். சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ டப்புன்னு முடிச்சுட்டு போயினே இருக்க வேண்டியதான். அண்ணே நவுர்னே. ஸோ அவர் தாங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் டப்புன்னு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தேன். டப்புன்னு அந்த இங்கிலீஷ் வேறு வரல அந்த பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8th டோலுங்க. ஸோ வாங்கிட்டு இருக்கோம். வச்சுக்கலாம். ஸோ முன்னாடி போயிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, எல்லாமே வச்சாச்சு. ஆல் செட்டு போயினே இருக்கலாம்.
ஆக்சுவலாக அந்த வீஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட தான் வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எவ்வளோ, நான் மும்பை போகிறேன், அப்போ நான் எது வரைக்கும் எடுக்கணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தேன். அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த டோலும் வந்து பார்த்தீங்கன்னா 9வது டோலு, அதே தான் லிங்க்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிப்ட் எடுத்துருக்குமா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க, டோல் எடுத்துருக்குமா இல்லையான்ட்டு. ஸோ அதை வந்து பார்கோடில் ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அனுப்புகிறாங்க. சென்னை டு மும்பை ரைட்டில் 10th டோல் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ வெல்கம் டு தும்கூர் ரோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. லெஃப்ட் ஹெட் தான் நிலமங்கலான்னு இருந்துச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th டோலு, தும்கூர் ரோடாண்ட இருக்கிற ஒரு டோலு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மும்பை ரைட்டில் தாவணகிரி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் 150 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி டைமில் தாங்க நம்மளுக்கு இன்ஜின் பிரேக்கிங் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸ்லிப்பர் கிளச் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஜின் பிரேக்கிங் வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே மேனுவல் கிளச்னாலே தனி சபம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க கரெக்டாக 13வது டோலு. நம்மளுக்கு சென்னை டு மும்பையில் தும்கூர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோல் வந்து நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். 13 14 எனக்கு சரியாக தெரியல. பிட் ஓகே, காரஜீவனஹள்ளி டோல் பிளாசா கிராஸ்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரோல் பங்க்கு. ஸோ கார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ இது எல்லாம் தேங்க்ஃபுல் बिल पेट्रोल बिल कार्ड बिल ओके जीरो. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோல்லாம் போட்டு பில்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எங்கே இதே ரோடு பிடிச்சாலே போயிடலாம் போல். ஓகேங்க. ஐயோ 3 கிலோமீட்டர் காட்டுது. 3 கிலோமீட்டர்லாம் போய் பிடிக்க முடியாதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் 482. ஓகே, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கடந்துடலாம். ஸோ அப்போனா 502 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்க, இதோட நம்ம தாவணகிரியே தாண்டிடலாம் நினைக்கிறேன் இந்த பெட்ரோல் வச்சுக்கிட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஆச்சு 5:30 minutesல 500 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 501 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிட்டோம். கிலோமீட்டரு இன்னும் எனக்கு 850 கிலோமீட்டர் இருக்கு. ஆல்ரெடி 6 hours ஆயிடுச்சு. இன்னும் நான் ஒரு 9 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போய் ஆகணும். 9 இப்போ நான் ஓவர் ஸ்பீடிங் பண்றேன்னா கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த ரோட்ல எல்லாம் ஸ்பீட் லிமிட்டே வந்து பாத்தீங்கன்னா 120. கார்லாம் நம்மள ஒன்று கிராஸ் ஆகுதுன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 140 தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆவாங்க. இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் ஒரு 70 80 அந்த மாதிரிலாம் போகும். நீங்க வால்வோ பஸ்லாம் பாத்தீங்கன்னா மெஸ் ஆயிடுவீங்க. வால்வே வந்து பாத்தீங்கன்னா 100ல தான் கிராஸ் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நம்ம பைக்ல 124 வந்து பாத்தீங்கன்னா தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வைலேஷன் கிடையாது, ஓவர் ஸ்பீடிங் கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஆக்சுவலாக வந்து நான் கிளம்பும் போது அவ்வளோவா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியலங்க. ஏன்னா அந்த ஒரு அர்ஜில் இருந்தேன்னா வேலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hourல வந்து நான் 80 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் வந்து நான் ஓட்டினேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ரோடு. ஏன்னா வந்து இப்படி போயினே இருக்குமா, நல்லா ஒரு 100 110 எடுக்கிறேன் டிவிஷனு, 81 போகிறேன் டிவிஷனு. எப்போ அதுவும் இல்லாமல் இவ்வளோ லாரிங்க, அதுவும் இல்லாமல் ஏதோ அது ராக்கெட் ஸ்பேர் பார்ட்ஸா இல்லை டர்பைன் சாரி அது விண்டுமில் சுத்தமே பொள்ளாச்சி சைட்லாம் அந்த இதுவா என்னன்றது ஒன்று தெரியல. அவ்வளோ பெருசாக இழுத்துட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் வந்து ஓவர் அடிக்கிறதுக்குள்ள எப்பா நான் சொன்னல இதோ பாருங்க காரு மினிமம் அவன் 140 கிராஸ் பண்ணியிருப்பான். நானே 110 போகிறேன்னா அவன் மினிமம் ஒரு 140 150 போயிருப்பான். பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸ்பீடிங் எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணலாம். அதை நீங்கள் ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேலூர் சைட்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இதை நான் ஓவர்டேக் அடிக்கணும்னா நீங்கள் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 8-9 ஓவர்டேக் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சென்னை டு மும்பை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரைடில் வந்து 14வது டோலா 15வது டோலா கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம கீழே நம்ம நம்பர் போடலாம். சூப்பராக இருக்குங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடில் 15வது டோலா ஐ திங்க் ஸோ. இந்த டோல் நேம் இஸ் ஹெபலு டோல் பிளாசா.
தாவணகிரி 7 கிலோமீட்டர் இப்படின்றதுக்குள்ள வந்துடும். 600 கிலோமீட்டரு 6 மணி நேரம் 30 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோம். நல்ல ஒரு டைமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் இதுவே நினச்சேன் ஒரு 8 மணி நேரம் ஆகிடும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பூனே எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகும். இங்கேருந்து பீலகவி வரையும் போயிடலாம். அங்கேருந்து பீலகவிலேருந்து கோலாப்பூர், அதுக்கப்புறம் கோலாப்பூர் டு சத்தாரா, சத்தாரா டு பூனே, சத்தாரா டு பூனே கூட நம்ம போயிடலாம். பட் வந்து பீலகவிலேருந்து கோலாப்பூர் போகணும், கோலாப்பூர்லேருந்து சத்தாரா போகணும். இது ஒரு 250 கிலோமீட்டர் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டணும். பார்த்துக்கலாம் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா 16வது டோலுங்க. இது 16 தானே, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் தீனே தப்பாக சொல்கிறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நீங்களே பின் பண்ணிவிடுங்க. 16வது டோலு. இந்த ஒரு டோலோட நேம் வந்து என்னடா ஹிந்தியில் போட்டிருக்கு. ஓகேங்க. ஸோ 16th டோல் கிராஸ்டு. டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹுப்ளி தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஹுப்ளிக்கு. ஸோ ஹுப்ளிக்கு ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையாபத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மிஸ்ஸுபிஷி டான்ஸில் கார்த்திகை வரல அந்த மாதிரி லொக்கேஷன் தாங்க இது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அதெல்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பங்கில் வந்து மேக்ஸிமம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. பார்க்கலாம். ஓகே பையா, ஓகே. ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4th பெட்ரோல் பங்க்கு. இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, கிட்டத்தட்ட 8 hours ஆக போகுது. ஓகே, கிளம்பலாம். பையா பாய் பாய். கிளம்ப வேண்டியது தான். எங்கே இது பிடிச்சி வந்தோமா? பதினேழாவது டோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நோ வே ஃபார் பைக். ஓகே, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 17வது டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை தாண்டிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் பீலகவி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். பெலகாவின்னு சொல்லுவாங்க, பீலகவின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ஆனால் ஒரு 130 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். போயிடலாம், 10:40க்குலாம் போயிடலாம். ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு 10:30க்கு போக. ஏன்னா 130 கிலோமீட்டர்னு சரியா தெரியல, 140 கூட இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 10:30க்குலாம் வந்து பீலகவிலேருந்து நம்ம கிராஸ் ஆகிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆக முடியும். நீ பாருங்க, நான் பாட்டு 5வது கீட்லேயே விட்டு வரேன். என்னடா ஒரு மாதிரி பஸ்ஸிங் சவுண்டு வருதுன்னு பார்த்தா 5வது கீடு. ஸோ 6வது கீடு போட்டு 110 பூனே வந்து உள்ள 482 கிலோமீட்டர்ஸு. முடிஞ்ச அளவுக்கு 5 hours 10 minutes போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரையும் டைம் எவ்வளோ தெரியுமா ஓடி இருக்கு? 8 hours 20 minutes 21 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. 721 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் பெட்ரோலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கோலாப்பூர் இன்னும் 246. இது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடா ஓட்டுவாங்க. பீலகவிலேருந்து கோலாப்பூர் ரோட்டில் ஓட்டுவோம். நான் இது என்ன 17வது டோலா 18வது டோலா? ஸோ 8. ஸோ டோல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஸோ டோலில் வந்து கிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கேருந்து தான் நான் அந்த ஒன்வே இது. பீலகவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 28 கிலோமீட்டர்ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்வே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸில் அடிச்சு பிடிச்சின்னு வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்வே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஃபன்னாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் என்ன, வண்டிக்கு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் ஹாருக்கு வந்து அந்த 100 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. ஸோ அதுதான் இருக்க ஒரே ஒரு பயமே தவிர மற்றபடி ஓட்டிடலாம். ஓட்டுறது ஒன்றும் மேட்ரு இல்லை. பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்வே வந்து ஓட்டுறது. பீலகவிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா இருக்குது? 89 கிலோமீட்டர் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க 19வது டோலு. 800 கிலோமீட்ரு. 800 கிலோமீட்டருக்கு 19வது டோலு. 18ஓ 19ஓ வீடியோ பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹுப்ளி டோலு நம்ம தாண்டி ஆச்சு. இன்னொரு 500 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்க சொல்லுது. இப்போயே எனக்கு ஏதோ மும்பை போகிற ரோட் டச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து பீலகவி ஸ்ட்ரைட்டு 72 கிலோமீட்டர்ஸு. 10:40 ஆகிடுமா? 10:40 10:45 ஆகிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடில் 20வது டோலுங்க. ஆக்சுவல் டைம்னா 9 hours. ஸோ 9 hoursல 852 கிலோமீட்டர்ஸு.
ஆனால் எனக்கு என்ன ஒன்று தெரியுமா, இந்த ஸ்டாவ் ஆப் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கேட்குறாங்களே ஐபிஆர், அவங்க வந்து இந்த மூவிங் டைம் எடுப்பாங்களா எலாப்சிட்டி டைம் எடுப்பாங்களான்னு தெரியல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த எலாப்சிட்டி டைம் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தா இன்னும் நம்மளுக்கு 6.25 மணி நேரம் இருக்குது. 6.25 மணி நேரத்தில் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோவும் போகணும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணது 16 hours. அதனால நம்ம பீலகவி போயிட்டோம் அப்படின்னா பீலகவிலேருந்து கோலாப்பூர் போகணும். கோலாப்பூர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து நம்ம சத்தாரா போகணும். சத்தாராலேருந்து பூனே, அது ரோடு நல்லா தான் இருக்குது, அது காட்டுன்னு காட்டிடலாம். பூனேலேருந்து லோனாவாலா காட்டுன்னு காட்டிடலாம். நம்மளுக்கு இங்கே பீலகவிலேருந்து கோலாப்பூர் போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா கூகுள் மேப்ஸ்லேயே அவ்வளோ டேக் டிவிஷன்ஸ் காட்டுது. பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனல் உள்ள போகும்ல, அதுதான் ஆசையாக இருக்குது. எப்படா அந்த டனல் உள்ள போகும் அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மகா மட்டமாக இருக்குது. எத்தனை ஸ்பீட் பிரேக்கரு, எத்தனை டேக் டிவிஷனு, எப்போ இன்னும் கோலாப்பூரே தாண்டலை. இன்னும் கோலாப்பூர்லேருந்து சத்தாரா போகிற வழி வேறு எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 21st டோல் கேட்னு நினைக்கிறேங்க. ஹட்டார்கி டோல் பிளாசா 21st 21வது டோல்கேட்னு நினைக்கிறேன். 21th டோல்கேட் நம்மளோட சென்னை டு மும்பை நான் ஸ்டாப் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரைடில். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷனா தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டேன் 10 மணி நேரத்தில். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் பக்கம் நம்ம போக வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, விரட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து ஹீட் ஆகும். இப்போ நம்ம ஹைவேல 130 125 அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா எதிர்காற்று கிடைக்குது, வண்டி வந்து நல்லா கூல் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி இது பண்ணுறது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரோடு கிடைக்கும் போது பூந்து விளையாடிடணும். இப்போ வேற எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, எங்கே பெட்ரோல் போடுறது அப்படின்ட்டு. ஏன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் தான் எடுக்கும், 2 ஸ்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா டைம் ஆகிடும். அதனால தான் வேற வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூச்சு வருது, அதை வேற அடுக்கி வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறேன் அப்படின்னா, நல்லா எதிர்காற்று வந்துச்சுன்னா தான் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆகும். அதுக்காக தான் போல. ஆக்சுவலாக நம்ம 13 மீட்டருக்கு பதிலாக 15 மீட்டர் போட்டுருந்தோம்னா கதையே வேற. நல்லா எதிர்காற்று போட்டுட்டு இருக்கோம், ஆயில் சர்க்குலேஷன் ஆயிருக்கும். இந்த மாதிரி டேக் டிவிஷன்ஸ் மட்டுமே இங்கே நிறைய இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 50 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம டப்புன்னு போயினே இருந்தோம்னா 1 ஹவருக்கு 85 ஆச்சு அடிக்கலாம். 1 ஹவருக்கு 85 ஆச்சுன்னா நல்ல ஒரு குட் டைமிங்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரி ஏறி இப்படி இறங்குதா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பீட் பிரேக்கரு இப்போ அப்படி இருக்கா. இப்போ என்னால் ஃப்ரண்ட் பிரேக் மட்டுமே வந்து என்னால் அடிக்க முடியாது, கியர் கட் அடிக்கணும். கியர் கட் அடித்தா என்ன ஆகுது அப்படின்னா வண்டி அப்படியே ஒலாட்டுது. அதுதான் பார்த்து தான் இது பண்ணோம். இப்போ நான் மோட்டோ விளாக்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு கிழிச்சின்னு போயினே இருப்பேன். ஆனால் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் காட்டணும், ஐபிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் காட்டணும். இப்போ நான் இவ்வளோ தூரம் போகிறேன், அது ஒரு மெமரியாகவும் இருக்கணும். உங்களுக்கும் நான் காமிக்கணும்ல, உங்களுக்கும் அந்த ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 hours தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 6 hoursல வந்து 6 hours 5 hours 30 minutes தான் இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படியாவது 400 kilometers வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடணும். இவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. இதில் வேற ஒரு மலை வேற ஏறி இறங்கணும். ஏகப்பட்ட இது இருக்குது. இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. இந்த லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஆடியோ எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கே தெரியல, நல்லா கேட்கும்ட்டு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெலகாவிலேருந்து கோலாப்பூர் போகிற வழி எப்படி தெரியுமா இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து கோலாப்பூர் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி ஏறி இறங்குது. ஆல்ரெடி ரோடு தெரியல, டேக் டிவிஷன் ஏகப்பட்டது. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி இறங்குது. இதுவரையும் நான் 3500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வச்சுருக்கேன். 3800 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வச்சுருக்கேன். கரெக்டாக 3.8. இப்போ வந்து ஒரு 3 லிட்டர் டேங்க்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 3500 பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது.
959 கிலோமீட்டருக்கு. வா, ஆனால் நான் 3300 ரூபா பெட்ரோல் வச்சுக்கினே 1200 கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு 300 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிருக்கு. 1200னா கூட ஆமாம், எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 300 கிலோமீட்டர், அதாவது 1000 ரூபா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் ஆயிருக்கு. இப்போ போயிட்டு டேங்க் ஃபுல் பண்ணுவோம். ஆட்டி கீட்டி எப்படியாவது டேங்க் ஃபுல் பண்ணணும். கரும் ஜூஸ்லாம் போட்டிருக்கீங்க. எதுவும் இருந்தாலும் மும்பை போனதுக்கப்புறம் தான். என்னடா இது கூட்டமாக இருக்குதுடா. அது வரைக்கும் டப்புன்னு தண்ணி வச்சு பாட்டில் வாங்கிட்டோமா. கார்டு அவைலபிள். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போடுறோம். இது வந்து 5வது பங்க்கு. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு போல். ஓகே, இதுக்கு மேலே பெட்ரோல் பங்கே கிடையாதுங்க. இதோட மும்பை தான். தாராளமாக மும்பை போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 387 கிலோமீட்ரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 100 150ன்னு போக வேண்டியதான். கொஞ்சம் 140லேயே ஒரு 1 ஹவருக்கு போனால் தான் அப்படி முடியும் போல இருக்க டைமை. எனக்கு பின்னாடி எங்கேயோ வந்தவங்களாம் பெட்ரோல் போட்டுன்னு பறந்துட்டான்டா. நான் தான்டா பொறுமை பங்கு வராமலே வந்துருக்கோம் போல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம ரைடோட 22வது டோலு. நோலி டோல் பிளாஸா கோலாப்பூர். இங்கேருந்து இன்னும் 20 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சத்தாரா 163, பூனே 253. ஓகே, பூனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 253 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்ல வேலை நம்மளை பிடிக்கல. ஆனால் இவன் 1119 இருக்காங்க. கோலாப்பூர் 20, சத்தாரா 144. அது வச்சு ரோட் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, திருப்பி விட்றானுங்க போல. ஓப்பன் பண்ணாத டோல்கேட் போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலாப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இப்போ கோலாப்பூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தாரா போகணும். ஸோ ரோடு எப்படி இருக்குன்னு தான் தெரியல. நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பூனே 240 கிலோமீட்ரு. 2.5 மணி நேரத்தில் போனால் தான் நம்மளால் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உயிரை குத்து ஓட்டுற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேஷுவலாக இப்படியே ஓட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமான ஒரு 100 கிலோமீட்டர் முடிச்சோம். இப்போ இந்த கோலாப்பூர் டு சத்தாரா எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட 11 hours 33 minutes ஆச்சு ஸ்டாவா டைம் படி. இவனுங்க வேற பக்கத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு டக் 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 டக்குன்னு தட்டுறானுங்களா, அது வேற ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ஆனால் நல்லா விரட்டுன்னு விரட்டுட்டாங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விரட்டிட்டேன். குழந்தை அவன் பாட்டில் அசராமல் அவன் பாட்டில் போயினே இருக்கான். நீ ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான்டா ஜிக்ஸர். மும்பை போயிட்டோன்னு உனக்கு ரெஸ்ட்டு தான். நிறைய பேர் சொல்லுவீங்களே 1350 கிலோமீட்டர் தானே, ஏன் 13.5 மணி நேரத்தில் போக முடியாதான்ட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரோடுன்றது கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம சூப்பர் பைக்கே வச்சுருந்தாலும் கஷ்டம்தான். ஏன்னா ரோடு இருந்தால் தானே நம்ம ஓட்ட முடியும். நீங்கள் செச்சு கிடைக்கிற இடத்துல 150, 200, 250ன்னு ஓட்டலாம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்பீடு நீங்கள் ஓட்டுவீங்க சொல்லுங்கள். அதுதான் இப்போ நம்ம 100ல் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ரோட்டை பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு. இப்போ சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் போக முடியும். 80னா 80 தான் போக முடியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு அமெரிக்கா கனடாவில் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளாட் ரோடெலாம் கிடையாது. 1000 கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டருக்குமே ஒரே ஸ்ட்ரைட் ரோடு அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 1000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை டு மும்பை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இதில் நம்ம 11 hours 46 minutesல பெட்ரோலுக்கு நின்றது அந்த டோல் எல்லாமே 1 hour மைனஸ் பண்ணிக்கோங்களேன். 10 hours 46 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. 1000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுனதுக்கு நேரம். அப்புறம்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா ரீச் ஆகிட்டோம். மகாராஷ்டிராவில் என்டர் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடில் TN22 இருக்குது. இன்னும் பூனேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம 3 o'clock போகலாம், பார்க்கலாம். நம்ம இப்போ ஓட்ட போகிறதே எங்கேருந்து அப்படின்னா பூனேலேருந்து மும்பை போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம விளையாடணுமே. பயங்கரமாக இருக்கும். இவங்க வேற ரோடை கீறி விட்டுருக்குறானுங்க. எவ்வளோ தொட்டு வேற இப்படி கீறி விட்டுருக்கானுங்கன்னு தெரியல. ஹாஃப் அன் ஹவரில் 60 கிலோமீட்டர் அடிச்சா 1 hour 100 கிலோமீட்டர் அடிக்கலாம். ஆனால் ரோடு அந்த மாதிரி இல்லையே. ஜம்மா துண்டு ரோடு. இதில் நான் எங்கே இருந்து ஹார்க்கு 100 கிலோமீட்டர் அடிப்பேன். இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா உள்ள என்ட்ரா வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலாப்பூர் அந்த சைட்லாம் கூட மதிச்சானுங்க. ஹார்ன் அடிச்சா திரும்பி பார்க்கறது, வழி விடுறது. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் போய்க்கிறான்ற மாதிரி பண்ணுறானுங்க. ஆப்போசிட்டில் வரானுங்க, அவனுங்க நம்மளை முறைக்கிறானுங்க. வடக்கஞ்சில் அதான் அவங்க ஊரில் அதான் நெக்லா பண்ணுறானுங்க. பார்த்தீங்களா மழை நம்ம நெச்சில் தலைவலி ஒன்று விழுந்துரும்ல. ஸோ நம்மளோட ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை டு மும்பை ரைடில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது டோல் அப்படின்னா 23rd டோல் நினைக்கிறேன். 23வது டோல் டாஸ்வேட் டோல் பிளாஸா. ஏன்டா போலீஸ்கார மாதிரி நிற்கிறீங்க? வெள்ளு விடுதுரா, பியூசியே கிடையாதுடா என்கிட்ட. இந்த வியூவை பாருங்க என்ன மாதிரி இருக்கு. ஃபுல்லாக நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலை தான். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. இதில் வந்து நம்ம அப்படியே போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி எவனாவது வந்துடுறான் போயின்னு இருக்கும்போது. இவங்களால நம்மளுக்கு மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும். டார்கெட் வந்து பூனே வந்து 14 hours ரீச் ஆகிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு. ஸோ நம்மளோட ரைடில் சென்னை டு மும்பை ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது டோல்? எனக்கு தெரிஞ்சு 25th டோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 25வது டோல் இல்லை 26வது டோல். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டனலுக்குள்ளே போகிறோம் ஜிக்ஸரை எடுத்துக்கின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டனல் உள்ளே வரது. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ தூரத்துக்குன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் செம்மையாக இருக்குது டனலு. வேறு லெவல்ப்பா. எப்படி திரும்ப இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இன்ஜின் சூடாக இருக்கா? இல்லை இல்லை இல்லை, இன்ஜின் ஓவர் ஹீட்டாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. வேற லெவலுங்க. ஆனால் ஜிக்ஸர் உண்மையிலே சொல்கிறேன் பயங்கரம் பிரம்மாண்டமான ஒரு இன்ஜினு. 1147 கிலோமீட்டர் ஓட்டியும் ஹீட் ஆகல பார்த்தீங்களா? ஓ இதுதான் நான் அந்த டேஞ்சரஸ் கர்வு. எப்பா சரி என்ன காமிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ சீட்டில் போக முடியுதோ அவ்வளோ சீட்டில் வந்துன்னா லோனாவாலா போனவங்க. லோனாவாலா போயிட்டோம் அப்படின்னா ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. சீக்கிரமாக மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடலாம். ஸோ இப்போ வந்து 36 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. 1147 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். எனக்கு இந்த பெட்ரோல் நினச்சி தாங்க வருத்தம். இந்த பெட்ரோல் மட்டும் எனக்கு நல்லா பயங்கரமாக காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியிருக்கலாம். இப்போ 13 hours 37 minutes ஆகுதா? ஒரு 13 hours 7 minutesலேயே நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். பார்க்கலாம். மறுபடியும் டனல் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி மறுபடியும் டனல் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு vlog எடுக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 27வது டோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது பேர் வந்து PS டோல் பிரைவேட் லிமிடெட்னு இருக்குது. 14 hours 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 150 கிலோமீட்டர் 2 hours வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா அந்த மலை அதெல்லாம் ஏறி இறங்கணும். ஒரு 2 hours 30 minutes வச்சுருந்தா கூட 15 hours 35 minutes அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது டனல் எக்ஸ்பீரியன்ஸு. இதுலேயும் ஜில்லுந்தாங்க இருக்குது. அப்போ சூப்பராக இருக்குல்ல டனல். விகாஸ் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் பண்ணிடலாம். எத்தனை நாள் ஃபோனில் பார்த்தோம். இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுன்னு போகிறோம் பார்த்தீங்களா.
ஆனால் அது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுக்காக வந்து ஓட்டணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம நார்மலாக வந்து வச்சுக்கோங்களேன், பொறுமையாக சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். அதனால ஜில்லுன்னு இருக்குங்க உள்ள. இன்ஜினு ஹீட் ஆகலை. அந்த டனல்லையும் வச்சு பார்த்தேன், இந்த டனல்லையும் வச்சு பார்த்தேன், இன்ஜின் ஹீட் ஆகலை. அதோட வரும்போதுலாம் கண்டிப்பாக நான் ஏர் இன்டெக் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிருக்கேன். பக்காவாக இருக்கும் அந்த டனலில் வச்சு ஓட்டு வரும்போது. நல்லா பான்னு ஓட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை உள்ள என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்க டோலு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 28th டோல்னு வந்து நினைக்கிறேன் நான். ஸோ மும்பையோட டோலு. ஸோ இப்போ போகலாம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோனாவாலாக்கு இன்னும் நமக்கு 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த ரேஸ் வித் டைம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. 100ல் க்ரூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் ஓட்ட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 60 knots முடிக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போடுறேன். சூப்பராக இருக்குது. ஸ்பீட் லிமிட் 40 km/h. சாரி கவர்மெண்ட். இப்போ நான் உங்கள் பேச்சை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட்டில் ரைட்டில் பாருங்களேன், வியூ தான் கம்மியாக இருக்குது. ஆனால் நான் இப்போ ரோட்டை தான் பார்க்கணும். ட்ராக்கில் வர மாதிரி படுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க ரோட்டை. நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி இதோட வந்து பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மணி 4. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1267 கிலோமீட்டர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்கோங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா இருக்கு? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் தான் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோனாவாலா டோலு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது டோலு? 29வது டோலாக நம்மளோட சென்னை டு மும்பை ரைட்டில். கீழே நான் போடுறேன், ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து லோனாவாலா டோல் பிளாஸா, லோனாவாலாவுக்கு முன்னாடி இருக்க டோல் பிளாஸா கிராஸ் ஆயாச்சு. போகும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹெச்பி பங்க் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோனாவாலா உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. உள்ளே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டக்குன்னு போய் ஆகணும். ஸோ ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறாங்க. என்னடா ரோடு ஒர்க்லாம் கிடக்குது, பொறுமையாக ஆட்டுக்கிறோம் கொடியில். பார்த்தீங்களா, நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு வரும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவீங்க. டே நீங்கள் யாரா ப்ரோ போயினே இரு ப்ரோ, நீ வழி காட்டி விடு ராசா. என்னங்க இது, நான் வரும்போதாடா இப்படிலாம் நடக்கணும். ஐயோ பழம்லாம் வச்சிருக்கிறாங்களே. இந்த 16 மணி நேரம் சாப்பிடாதது, ஒழுங்காக தண்ணி குடிக்காதது, யூரின் போகாதது, அந்த பசி எந்த அளவுக்கு முக்கியன்றது காமிக்குது. எங்கள் ஊராக இருந்தால் நான் அப்படியே ஆப்போசிட்லேயே போயிருப்பேன். அவன் என்ன கேட்டிருப்பான். ஐயோ போட்ட ரோட்லாம் நாசம் பண்ணுறடா தீனு. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே நம்மளுக்கு அந்த கோடு அடிச்சுக்குதோ அங்கே வந்து நம்ம பெட்ரோலை ஊற்றிப்போம். இந்த ரயில்வே ட்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறேன். ஸோ இந்த ரோட்டில் தான் பார்த்தேன் இதுதான் எப்படி ஓட்டணும்ட்டு. இந்த இடம்லாம் பார்த்த ஞாபகம் வருது. நம்ம இந்த ரோட்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து 4:10. ரியால உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணா நார்மலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி திரும்ப வந்தான், ரோடு அப்படியே இப்படி இறங்குது. முக்கியமாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கோ பேக் பிரேக்கோலாம் அப்படியே பண்ணக்கூடாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரில் விட்டுணும். அதுக்குன்னு ரொம்ப இன்ஜின் பிரேக்கிங் பண்ணிங்கன்னா வண்டி உலட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்லிப்பர் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேனுவல் வெட் பிளேட்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏபா என்னடா ஒரு மாதிரியாவது உடம்பு ஹீட்டில் தும்பல் வருதுன்னு நினைக்கிறேங்க. சரி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இல்லை மலை ஏறி இறங்கிட்டு நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனே போல். சரி நான் கூட மலை நான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா. ஆனால் இது பயங்கர வெயிலாக இருக்குது. வண்டிங்களாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துருக்கு. ஏபா இந்த மாதிரி இடத்துலயாடா தும்பல் வரணும். எனக்கு
ஓகேங்க, நான் கஷ்டப்படுத்த பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். கிட்ட போயிட்டு லாக் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காட் செக்ஷன் போல். பா ஐயோ பயங்கரமாக இருக்குதே. வரேன்டா. கொய்யால வேற மாதிரிங்க இது. R15 இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்க R15 இருந்ததுன்னா இந்த இடத்துல அப்படியே படுகை போட்டுருவேன். பயங்கரமாக இருக்கும். நம்ம ஜிக்ஸரில் அந்தளவுக்குலாம் படுக்க போட முடியாது. ஏன்னா இப்போது ஃப்ரெண்ட்ஸில் லக்கேஜோடலாம் வேறு இருக்குமா, அதுவும் பாடி டயர்டு. சுத்தமாக ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணி படுக்க வச்சு எடுத்துன்னு போக முடியாது. ரெக்கார்ட் அப்போ தான் படுக்க வச்சு எடுத்துன்னு போகணுமா, பெண்டு போடணுமா, விடுங்க. ஷேரிங் வச்ச வண்டியில் இந்த சைடு என்னைக்காவது வரலாம். ஆனால் R15 வந்தால் எல்லாத்துக்கும் 3800 பெட்ரோல் அவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் 1200 பெட்ரோல் கம்மியாக இருக்கும். ஐயோ போலீஸ்காரன் வர போகிறானே. ஃபாஸ்ட்டாக போனால் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ பாருங்க, எதிர்க்க பார்க்கணும் போல. கொஞ்சம் எதுவானாலும் ரிஸ்க் தான். இதெல்லாம் மழை. நம்ம அந்த சைடு வந்தோம்ல, அதெல்லாம் எதுவும் தெரித்து போல. போடாதீன்னு நிற்காத எங்கேயும். எது வந்தாலும் நம்ம நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு எதுவும் வேணாம். இது வீக் வந்து மும்பையில் வந்து மலையில் போய் 100 ஓட்டினா 100-110 ஓட்டினா நானாக தான் இருக்கணும். இன்னும் நம்ம ஜிக்ஸரில் வந்து அந்த ஹை டெம்பரேச்சர் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. என்னடா இது? எக்ஸ்பிரஸ் வேக்கு இது வந்து நமக்கா இப்படி எப்படிலாம் போட்டு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க, நல்லா தான் இருக்குது. மவுண்ட் அல்டரா அந்த சைடு, லெஃப்ட் சைடு இன்னும் 1/2 hour இருக்கு. சுற்றிலாம் சாப்பிட்டுட்டு வயசில் ஒன்றுமே தெரில, எல்லாமே ஃபுல்லாக பூச்சி வச்சுன்னு இருக்கு. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1300 கிலோமீட்டர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிக்ஸரில் ஓட்டிட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 4:34 15 மணி நேரம் 38 நிமிஷம். ஸோ கிட்டத்தட்ட ஸோ யாரெல்லாம் மும்பை பார்க்கணுமோ நல்லா பார்த்துக்கோங்க. நானும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். கும்பல் தாங்க நிற்கவே இல்லை, அலர்ஜி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் 15 hours கிட்டத்தட்ட ஆக போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு 15.5 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். வைசர் வேறு ஆக்சுவலாக உடஞ்சிருக்கா, அதனால விண்ட்லாஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாகவே கேட்கும். என்னால் திறந்து விட்டும் ஓட்ட முடியல. சொல்லுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். எப்படிலாம் சொல்லிட்டு பாருங்க. டிராஃபிக் ஜாம் இருந்துடக்கூடாது, போயின்னே இருக்கணும். ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. நான் அந்த ஃப்ளைஓவர் வரும்போது உங்களுக்கு லாக் பண்ணுறேன். $200. भैया पेट्रोल बिल भैया पेट्रोल बिल मशीन पंप बिल. ओके கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:50
5:50 பக்கம் ஆகுது. ஒரு 4 மினிட்ஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ்லாம் எழுதியாச்சு. ஸோ நான் இப்போ வண்டியை உங்களுக்கு